Hi friends, welcome to my channel MK Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸ். ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ஆரி ஒர்க்கில். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்து கற்றுக்கோங்க, ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா, அதுதான் இதோட பேஸ்மெண்ட்டு. அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக போடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை கற்றுக்கலாம். இப்போ நான் 2 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த 2 லைனுக்கும் இடையில இருக்க கேப் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இருக்குது, ஓகேவா? பொதுவாக ஃபில்லிங் ஸ்டிச்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கோ 1 இன்ச்சுக்கோ மேலே வந்து ஃபில்லிங் பண்ணுறீங்க. 1/2 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் ஃபில்லிங் பண்ணாலே நீங்கள் ஃப்ரேமை விட்டு கழட்டும் போது அந்த த்ரெட் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும், மேலே தூக்கிக்கிறோம், ஓகேவா? அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எல்லா ஃபில்லிங் ஸ்டிச்சஸுமே நீங்கள் வந்து மோஸ்ட்லி அதாவது சாட்டின் ஸ்டிச் எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அது ஹேண்ட் எம்ப்ராய்டரியாக இருந்தாலும் கூட சரி தான். ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக 1/2 இன்ச்லேருந்து 1/2 இன்ச்சுக்கு உள்ளே தான் வந்து நீங்கள் அந்த கேப் வந்து இருக்கணும், ஓகேவா? நீங்கள் ஃபில் பண்ணுற கேப்பை அப்படி உங்களுக்கு பெரிய ஸ்பேஸு அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் செக்ஷன் பை செக்ஷனாக பிரிச்சுக்கிட்டு அதில் தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும், ஓகேவா? இதுதான் இதோட பேசிக்கு. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஃபில்லிங் ஸ்டிச்சாக இருந்தாலுமே இதான் வந்து ரூல்ஸு, ஓகேவா? இப்போது நம்ம எப்படி வந்து இந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே தான் நான் இப்போது லைன் 2லேருந்து நான் வந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். ஒரு சின்னதாக ஒரு லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? எப்பயுமே நீங்கள் வந்து அந்த லாக் போட மட்டும் மறக்காதீங்க, ஓகே? இப்போது கரெக்டாக நம்ம டாப்லேருந்து என்னென்னு தெரில, த்ரெட்டு ஆல்ரெடி பிசராக தான் இருக்குது, நான் ஒன்றும் பண்ணலை, ஓகே? இப்போது லைன் 1ல் பஞ்ச் பண்ணி இப்போது இப்படி தானே நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு எடுத்துகிட்டு போவோம் அடுத்த செயின் போடுறதுக்கு. பட் ஆனால் இதை வந்து ரிவர்ஸில் டர்ன் பண்ணணும் சொல்லியிருந்தோம் இல்லையா பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு. இப்போது நான் கீழே உள்ள த்ரெட்டை அப்படியே தான் ஃப்ரேம் கடையில் இருக்க த்ரெட்டை அப்படியே தான் பிடிச்சிருக்கேன். பட் ஆனால் இந்த நீடில் மட்டும் நான் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போகிறேன், ஓகேவா? நான் இப்படி ரிவர்ஸில் எடுக்கும்போது இந்த இடத்துல இருக்குது இல்லையா, இந்த செயின் வந்து நமக்கு டைட் ஆகும், ஓகேவா? டைட் ஆகிடுச்சு. இப்போது இந்த இடத்துல ஒரு லாக் போடுறோம், ஓகேவா? லாக்குனா என்னென்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு குட்டி செயின், ஓகேவா? அதுக்கு பேர் தான் லாக்கு. அது எந்த அளவு குட்டியாக போட முடியுதோ அந்தளவு குட்டியாக போடணும், ஓகேவா? அகெயின் நான் மறுபடியும் நம்ம எப்போயுமே பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் என்ன பண்ணுவோன்னா பக்கத்தில் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு குட்டி செயின் போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு அடுத்து மறுபடியும் மேலே பஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் லூப் எடுப்போம். பட் ஆனால் இதில் எப்படின்னா இது ஃபில்லிங் ஸ்டிச் இல்லையா, நெருக்கமாக வரணும் இல்லையா? ஸோ அதனால் இந்த லாக் இங்கே கீழே லாக் போட்டதுமே அகைன் மேலே இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே, ஓகேவா? எந்தளவு பக்கத்தில் உங்களால் எடுக்க முடியும் குத்த முடியுமோ அந்தளவு பக்கத்தில் குத்திட்டு அகைன் மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு கீழே ஒரு லாக்கை அகைன் மேலே கொண்டு போயிட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு கீழே ஒரு லாக்கை. இதே ப்ராசஸ் தான் கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்டே இருக்க போகிறோம், ஓகேவா? நல்லா கவனிச்சிக்கோங்க. கீழே லாக் போட்ட பிறகு நம்ம லைன் 1க்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து நம்ம ரிவர்ஸில் இழுத்துட்டு ஒரு லாக். இல்லை பிகினர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா கிளாத்தை இந்த இடத்துல ரொம்ப சுருக்குவாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா கீழே இருக்க த்ரெட்டை ஓவராக டைட் பண்ணி இழுக்கிறது தான் காரணம். இன்னொன்று இந்த ரிவர்ஸ் லூப்பில் எடுக்கிறாங்க இல்லையா, இங்கே பாருங்களேன். இப்போ இதில் பஞ்ச் பண்ணுறேன். இந்த ரிவர்ஸ் எடுக்கும் போது அப்படியே பூவாட்டம் அப்படியே மெதுவாக ஸ்லோவாக இழுக்கணும். ஏன்னா இது வந்து இவ்வளோ தூரம் கூட வரும் நமக்கு, ஓகேவா? நம்ம எந்த அளவுக்கு நீரில் இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு வரும், ஓகேவா? அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஓகேவா? அப்போ தான் வந்து இந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக கரெக்டாக அந்த ஃபில்லிங்கோடு இருக்கும், ஓகேவா? இன்னொன்று இந்த இடத்த டைட் பண்ணும்போது ஓரளவு கீழே உள்ள த்ரெட்டையும் டைட் பண்ணுங்கள், மேலே இந்த நீட்லேயும் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாக் போடுங்க, ஓகேவா? இப்போது நல்லா கவனிங்க. இப்போ மேலே பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இழுக்கிறீங்க இல்லையா, இப்போ இந்த இடத்துல வந்து நீடில் தான் நீங்கள் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த நீடில் இழுக்கும் போதே இந்த செயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குட்டியாகிட்டே போகும். கொஞ்சம் தூரம் வந்ததும் உங்களுக்கு லாக் போடுற அளவு உங்களுக்கு வந்ததுமே நீங்கள் வந்து இந்த இடத்துல லாக் போட போகிறீங்க, ஓகேவா? லாக் போட்டுட்டு அகைன் மறுபடியும் மேலே பஞ்ச் பண்ணுறீங்க, கீழே எடுத்துகிட்டு வரீங்க. லாக் போடுற அளவு அந்த செயின் குட்டியான பிறகு நீங்கள் வந்து லாக் போட்டுக்கோங்க, ஓகேவா? இப்போது மேலே பஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் நீங்கள் இந்த இடத்துல பஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா அடுத்து இங்கே பஞ்ச் பண்ணுங்கள், ஓகேவா? அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப பக்கத்தில் நீங்கள் பண்ணும்போது தான் இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரி இருக்கும். இல்லாட்டினா ஊடால நிறைய கேப் தெரியும், ஓகேவா? அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிக்கணும் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் எல்லாத்துலேயுமே. இன்னொன்று என்னென்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து இப்போ நீடில் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் விட்டுட்டேன். இப்போது இந்த இடத்துல வந்து விட்டோன்னே இப்போ எப்படி நம்ம வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போது இப்படி விட்டுடுங்க. திருப்பி அகைன் வந்து
இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணும்போது மட்டும். ஏன்னா நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி இந்த இடம் லாக் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து மறுபடியும் நீங்கள் த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால் த்ரெட்டை வந்து கொஞ்சம் விட்டுடாமல் ஓரளவு நீங்கள் வந்து ஸ்லோவாக ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன் நான், பிகினர்ஸ்க்கு அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள் எந்தளவு அழகாக லைன் பை லைனாக ஃபில் ஆகிட்டு வருதுன்னு பாருங்கள். இதில் முக்கியமானது என்னென்னா, இடையில இருக்கிற கிளாத்து தெரியவே கூடாது. எந்த ஃபில்லிங் ஸ்டிச்சாக இருந்தாலுமே சரி, நமக்கு இடையில இருக்க கிளாத்து தெரியக்கூடாது. அதுதான் ஃபில்லிங் ஸ்டிச்சோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? இந்த இடையில இருக்கிற கேப் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட தெரியவே கூடாது. நீங்கள் இந்த 1/2 இன்ச்சுக்கு கீழே இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃப்ரேமை விட்டு கழட்டும் போது அந்த த்ரெட்டெல்லாம் வந்து தூக்காது. ஓகேவா? இதே இது நீங்கள் இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளாத்தை கலட்டினதுமே, ஃப்ரேம்லேருந்து கலட்டினதுமே அந்த சில்க் த்ரெட் எல்லாமே அப்படியே மேலே தூக்கிக்கும். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் தூக்கிக்கும்னா என்ன மீனிங்கில் சொல்கிறேன்ட்டு, நம்ம ஃப்ரேமை விட்டு கலட்டும் போது இந்த த்ரெட் எல்லாமே லூஸ் ஆகிட்டு இந்த மாதிரி தான் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃப்ரேம் விட்டு கலட்டினது ரொம்ப லூஸாக இருக்கும். அப்போது அந்த கிளாத்தை விட்டு தனியாக தூக்கிட்டு தெரியும். ஓகேவா? அது மாதிரி ரிவர்ஸ் லூப் இழுக்கிறீங்க இல்லையா, அப்படி இழுக்கும்போது கரெக்டாக நீங்கள் டபுள் த்ரெட்டை தான் இழுக்கிறீங்களா அப்படின்னு அப்பப்போ நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிகினர்ஸ்க்கு இது போடும்போது கொஞ்சம் இந்த கீழே இந்த குட்டி லாக் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதனால் இந்த குட்டி லாக்லேருந்து வெளியே எடுக்கும்போது நமக்கு டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் தான் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த அளவுக்கு வந்து பக்கத்தில் ஃபில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். பட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக வந்துடும். ஓகே? அப்புறம் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து நீங்கள் எந்த ஃபில்லிங் ஸ்பேஸ் எதுலனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அந்த ஸ்பேஸோட அளவு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 இன்ச்சில் இல்லாட்டி 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக இருக்கணும். மோஸ்ட்லி இதை வந்து ஃப்ளவர் ஃபில்லிங்ஸ், லீஃப் ஃபில்லிங்ஸ் அந்த மாதிரி இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் முக்கியமாக ப்ளவுஸில் வந்து இந்த கொடி ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கொடி ஒர்க்கில் லீஃப் இருக்கும், குட்டி குட்டி லீவ்ஸ் இருக்கும். அந்த லீவ்ஸை வந்து நம்ம வந்து மற்ற ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறத விட நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். அந்த கொடி ஒர்க்கில் உள்ள அந்த லீவ்ஸ், குட்டி குட்டி லீவ்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து போடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மோட்டிவ்ஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இந்த ஸ்டிச்சை வச்சு ஃபில் பண்ணலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஏதாவது கட்ஸாக இருக்கும் பார்த்திங்களா, ஒரு அம்ப்ரெல்லாவில் இப்படி கட்டிங்ஸாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடம். அப்புறம் ஸ்கர்ட்டில் கட்டிங்ஸாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இடத்துல, அந்த மாதிரி குட்டி குட்டி கட்டிங்ஸ் வர இடத்துல எதுலனாலும் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம். ஓகேவா? நாட் போடுறது பார்த்திங்கன்னா இந்த லாக் எங்கே முடிக்கிறீங்களோ அந்த இடத்துல போடலாம், இல்லை நீங்கள் இந்த இடத்துல கூட லாக் போட்டுக்கலாம். ஓகேவா? பட் இந்த இடத்துல நீங்கள் லாக் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த அளவு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா இந்த த்ரெட்டு இதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் குத்தி எடுக்கிறீங்க இல்லையா, ஹோல்ஸ் ஏற்கனவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் வந்து இந்த கீழே கூட லாக் போடுற இடத்துல நாட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இதை முடிச்சாச்சு. எப்போயுமே நான் ஒன்று சொல்லணும், ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் கொடுக்குறீங்க இல்லையா, ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் கொடுத்தாலே சைடில் கண்டிப்பாக ஹோல்ஸ் தெரியும். ஓகே, அதை நீங்கள் கண்டிப்பாக மறைச்சி தான் ஆகணும். அந்த ஹோல்ஸை நீங்கள் மறைக்கிறதுக்கு திருப்பி அகைன் வந்து சுற்றி வந்து செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இப்போது நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது இந்த ஃபுல் பாக்ஸையுமே நம்ம செயின் ஸ்டிச் வச்சு கவர் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேயே பஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக செயின் ஸ்டிச் போடணும். ஓகேவா? குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக அழகாக அந்த ஹோல்ஸை வந்து அந்த ஹோல்ஸ் கேப்பை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போடுங்க. நான் உங்களுக்கு ஸ்லோவாக தான் போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஓகே, நான் இந்த இதை ஃபுல்லுமே செயின் ஸ்டிச் வச்சு கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
இந்த ஃபோல்ட் பாக்ஸையுமே செயின் ஸ்டிச் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சுற்றிலுமே செயின் ஸ்டிச் போட்டு இதை கவர் பண்ண பிறகு பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த ஹோல்ஸ் வந்து முக்கியமாக ஃபில்லிங் ஸ்டிச்சஸில் தெரியவே கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் சுற்றி செயின் ஸ்டிச் போட்டு அந்த ஹோல்ஸை கவர் பண்ணிடணும். ஓகேவா? இது எந்த டிசைனில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி தான். நீங்கள் வந்து சுற்றி இந்த செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் வந்து கவர் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டிச்சை வெறும் ஒரு லைன் போட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணதுமே அந்த ஸ்டிச்சோட வேலை முடிஞ்சு போய்டுறது கிடையாது. நீங்கள் இதை டிசைனில் அப்ளை பண்ண பழகணும். ஓகேவா? என்னென்ன டிசைன்ஸ்லாம் அப்ளை பண்ணலான்னு நீங்கள் யோசிச்சு அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்டிச் கற்றுக்கிட்டதுக்கான ஒரு யூஸ் இருக்குது. ஓகேவா? வெறும் ஒரு 2 லைனுக்கு இடையில போடுறனால வந்து இதோட முடிஞ்சு போயிட்டு போகிறது கிடையாது. ஓகேவா? கண்டிப்பாக டிசைன்ஸில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸையுமே யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சர்க்கிள் ஷேப் எடுத்திருக்கேன். இதில் வந்து எப்படி நம்ம இதை ஃபில் பண்ணுறது, இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை இதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்பயுமே இந்த லாக் வருது இல்லையா, இந்த லாக் வர்ற பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கிற இடத்துல இந்த லாக்கை யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரைப்ஸ் வருது இல்லையா, அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து குறுகலாக இருக்கும் இல்லையா, சர்க்கம்ஃபரன்ஸ் கம்மியாக இருக்கும்ல, அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரி எப்பயும் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ எப்பயுமே வந்து நம்ம அதிகமாக சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் எப்பயுமே ஆரம்பிக்கணும். ஓகே, நான் இப்போது பேக் லாக் போட்டுட்டேன். ஓகேவா? போட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது லாக் போடுறேன். அகைன் ரொம்ப பக்கத்தில் ஃபில் பண்ணணும். நீங்கள் அங்கே ஒரே இடத்துல பஞ்ச் பண்ணாலும் பரவாயில்ல, ரொம்ப பக்கத்தில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? அந்த கிளாத்தோட கேப் வந்து தெரியவே கூடாது. அந்தளவுக்கு பக்கத்தில் ஃபில் பண்ணிட்டு வரணும். இப்போது நம்ம வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ சுற்றி வந்து கண்டிப்பாக பெருசாக ஹோல்ஸ் தெரியும். நான் வந்து ரொம்பவே ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் தான். அது ரொம்ப ஜூம் பண்ணி காமிச்சிருக்கனால உங்களுக்கு வந்து இவ்வளோ பெருசாக தெரியுது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சுற்றி வந்து செயின் ஸ்டிச் போட்டு இந்த அவுட்டர் ரிங்கை ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் இந்த ஸ்டிச்சை எந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணாலுமே இதே ஃபார்முலா தான். நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு கண்டிப்பாக வந்து சுற்றி இந்த ஹோல்ஸ் வந்து தெரியாத மாதிரி செயின் ஸ்டிச்சை போட்டு அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணணும். ஓகேவா? முடிஞ்ச அளவு செயின் ஸ்டிச்சை ரொம்ப நெருக்கமாக அந்த ஹோல்ஸ் தெரிகிற இடத்துல கவர் ஆகுற மாதிரி பக்கத்தில் போடுங்க செயின் ஸ்டிச்சு. ஓகே, இப்போ நான் நாட் போட்டுட்டேன். ஓகேவா? இந்த இடத்துல தான் லைட்டாக கேப் தெரியுது. நான் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த இடத்துல ஃபில் பண்ணனால இந்த இடத்துல மட்டும் லைட்டாக கேப் தெரியுது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க. எந்த இடத்துலையுமே கேப் வராத மாதிரி போடுங்க. ஓகேவா? இப்போ இது ஜூம் பண்ணனால உங்களுக்கு கொஞ்சம் அந்த இருக்க கேப்ஸ் எல்லாம் தெரியுது. பட் ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேப்ஸ் எதுவுமே தெரியாது. ஓகேவா? இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எதுவும் கேப் தெரியாது.
பிகாஸ் எப்போனாலும் நம்ம ஜூம் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கேப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிய தான் செய்யும். இப்போ இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பீட்ஸ் ஏதாவது வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம செயின் ஸ்டிச்சோ இந்த மாதிரி இந்த இன்னர் ரிங்குக்கு கூட ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அந்த ஹோல்ஸை வந்து கவர் பண்ணிவிட்டு கூட உள்ள ஒரு பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளாரல் டிசைன் இதிலலாம் வந்து இந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்னர் ஹோல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நான் இன்னொரு தடவை நான் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு அந்த ஹோல் கவர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்தா தான் அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இல்லைன்னா வந்து ஹோல்ஸ் வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து கவனிச்சுக்கோங்க. அந்த ஹோல்ஸ் தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சால் அதை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போது நான் நாட் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது நாட் போட்டாச்சு. இந்த குட்டி இடத்துல வந்து ஏதாவது பீட்ஸு சம்கி அந்த மாதிரி வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் இல்லையா? இதே வந்து நீங்கள் வந்து வேறு டிஃப்ரெண்ட் டிசைன் ஃப்ளோரல் டிசைன் ஏதாவது ட்ரா பண்ணி அதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு நான் ஒரே ஒரு பெட்டல்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு இதில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கூட வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த மாதிரி பெட்டல்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இப்போ என்னென்னா இதுதான் இன்னர் ரிங். சரியா? இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் கம்மியாக இருக்குது. அவுட்டர் ரிங் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? நம்ம எப்பயுமே அவுட்டர் ரிங்கில் தான், அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுல தான் இந்த லாக் ஸ்டிச்சஸ் வர மாதிரியும் உள்ளே வந்து ஸ்ட்ரைப்பாக வர மாதிரியும் தான் நம்ம போடணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த மெத்தடில் தான் நம்ம இப்போ இதை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். இப்போது மேலே மட்டும் நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். போட்டுட்டு இங்கே வந்து நாட் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அகெயின் இந்த ஃப்ளவருக்கு அப்படியே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு அவுட்டர் ரிங் கொடுத்துட்டு திருப்பி அகெயின் இந்த பெட்டல்ஸை நீங்கள் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக நீங்கள் ஃபுல் இது பெட்டல்ஸும் முடித்த பிறகு இந்த உள்ளே இருக்குது இல்லையா, இந்த ஒரு ரிங் இருக்கும் இல்லையா, இந்த கேப்ஸ்லாம் தெரியும்ல, இதுக்கு வந்து ஒரே ஒரு செயின் ஸ்டிச் லேயர் போட்டு இந்த உள்ளே இருக்க ரிங்கை வந்து கவர் பண்ணிக்கலாம். இது இப்போ நான் அந்த ஹோல் ஃப்ளவரை ஃபில் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஓகே, நம்ம இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லுமே ஃபில் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா சுற்றிலும் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அந்த நடுவில் ஹோல்ஸ் தெரியும் இல்லையா, அதையும் வந்து செயின் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணியாச்சு. அந்த சென்டர் ஹோலை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் பீட்ஸு சம்கி இல்லாட்டி ஸ்டோன்ஸ் எதை வச்சுனாலும் அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ண முடியாது இல்லையா, சென்டர் ஹோலில் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் பீட்ஸ் வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சை வந்து கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக டிசைனில் அப்ளை பண்ணி பாருங்கள். டிசைனில் நம்ம அப்ளை பண்ணனால வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, பிகினர்ஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். என் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன், bye bye.